11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.1 9th சம் பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்கள், சீக்கன் தீட்டா டேன் தீட்டா சைன் தீட்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வி நோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா எழுதிடுறோம். அதாவது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாமா இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்காது. ஸோ அதனால் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி எப்படி இருக்குது, ஈக்குவேஷன் 1ல் இருக்குது பாருங்கள், அதே தானே இருக்குது. அதனால் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1/pன்னு கிடைக்குதா. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எலிமினேஷன் மெத்தட் மாதிரி தான். ஸோ 1 + 2ன்னு பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கன் தீட்டாவோட வேல்யூ கிடச்சிரும். 1 - 2 பண்ணும்போது டேன் தீட்டாவோட வேல்யூ கிடச்சிரும். கிடைச்ச ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணணும். அதாவது டேன் தீட்டா பை சீக்கன் தீட்டா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ கிடச்சிரும். That's all. Thank you.